திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த கடைசிகுளம் கிராமத்தில் வீட்டில் செல்லமாக வளர்க்கப்படும் பசுமாடு வெயில் அதிகரித்து இருப்பதால் மின்விசிறி போட்டு வளர்த்து வருகின்றனர். தாய் தந்தையருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் கூட இவ்வளவு மரியாதை இல்லை, வாயில்லா ஜீவனுக்கு இவ்வளவு மரியாதையா என பார்ப்பவர்கள் வியந்து செல்கின்றனர். வந்தவாசி அடுத்த கடைசிகுளம் கிராமத்தில் ராமநாதன் என்பவர் மாட்டு வியாபாரம் செய்து வருகிறார். அவரது மனைவி குருமாலினி, மகள் சுபலட்சுமி ஆகியோருடன் பிங்கி என்ற பசுமாடும் குடும்ப உறுப்பினர் போல வளர்க்கப்படுகிறது. தினமும் தனது குடும்ப உறுப்பினர்களை எப்படி பார்க்கப்படுகிறார்களோ அவ்வாறே அவர் ஆசையோடு வளர்க்கும் பசுமாட்டையும் வளர்த்து வருகின்றனர். மேலும் பசுமாட்டை பிங்கி என பெயர் வைத்து அழைத்து மகிழ்பவர்கள் அதற்கு தனியாக ஃபேன் போட்டு வைத்து அன்போடு உணவு அளித்து பாசத்தோடு கட்டிப்பிடித்து முத்தம் தந்து வளர்த்து வருகிறார்கள். மேலும் பிங்கி என்ற பசுமாட்டை இன்னும் ரேஷன் கார்டில் தான் சேர்க்கவில்லை என பெருமையுடன் கூறி குடும்ப அங்கத்தினராக அங்கீகாரம் வழங்கி பசுமாட்டிற்கு உரிய மரியாதையை கொடுத்து வளர்த்து வருகின்றனர். பெற்ற தாய் தந்தையை அனாதை இல்லத்திலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை விரோதம் பாராட்டும் இந்த காலத்தில் வாயில்லாத இந்த ஜீவனுக்கு இவ்வளவு அதிமுக்கியத்துவம் கொடுத்து பார்த்து மகிழும் இந்த காலத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. நாங்க 3 பேர் இருக்கோம். ராமநாதன், குருமாலினி, சுபலட்சுமி. எங்க வீட்டுல பிங்கின்னு ஒரு குட்டி பாப்பா, அது குழந்தையத்துல இருந்து வளர்த்துன்னு இருக்கிறோம். அது எவ்வளவு பேர் கேட்டுனே இருக்கிறாங்க, ஆனா நாங்க கொடுக்கல, வீட்டோட தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் உள்ளவே தான் இருந்தது, இப்பதான் வெளியே கட்டிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பாசமா இருக்கும். குடும்ப அட்டையில அங்க பேர் மட்டும்தான் இல்லை, நாங்க 3 பேர் இருக்கு. எங்க பாப்பா பேரும் சேர்க்கணுன்றத அதுதான் எங்க இல்லையே அது வசதி. அவளுக்காக தான் ஃபேன் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ரொம்ப செல்லமா பாத்துருக்குறோம். என் பொண்ணு வேலையில இருந்து வந்துச்சுன்னா கத்தணும். அது ரொம்ப 6 மணில இருந்து 7 மணில எதிர்பார்த்துனே இருக்கும். ரொம்ப டைம் ஆச்சுன்னா கத்த ஆரம்பிச்சிருவா.